உங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப்ல லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எந்த விதமான ப்ராக்ரஸுமே இல்லாம நீங்க ஒரே இடத்துல தான் நிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா இந்த 3 பேடான மணி ஹேபிட்ஸ் அதற்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு லாஸ்டா பே பண்ணிக்கிறது. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டின்னர்ஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கான்சர்ட்ஸ், இல்லை ஆக்டிவிட்டிஸ், இல்லை வெக்கேஷன், இல்லை வருஷம் வருஷம் அவங்களோட ஃபோன் அப்கிரேட் பண்றது, இந்த மாதிரி மற்ற லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்க பே பண்ணிடுறாங்க. எப்பவுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை வச்சு இன்னொருத்தரை ரிச் ஆக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பணத்தை வச்சு உங்களை ரிச் ஆகிக்க தான் முயற்சி செய்யணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்களோட பே செக் வந்த உடனேவே மினிமம் 15% ஆச்சு உங்களோட சேலரி அக்கௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டாவது அப்டக்கல் என்னன்னு பார்த்துக்கலாம், நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பென்சஸை இன்கம் விடவே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸை தப்பா யூஸ் பண்றதுனால தான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, டேய் உனக்கு ஒரு 60 நாள் கழிச்சு டியூ டேட் வர மாதிரினா சொல்லு, நான் உங்க கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு நான் 2 months கழிச்சு உனக்கு சேலரி கொடுத்துட்றேன்ட்டு சொல்லுவாங்க. அவங்க பண்ற பெரிய மிஸ்டேக்கே அவங்க இந்த மந்தோட சேலரியில இருந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்க முடியாததுனால இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அந்த கிரெடிட் கார்டை கடன் வாங்கி அதுல இருந்து 2 months கழிச்சு வர போல சேலரியில இருந்து பே பண்றது தான். நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னா சிங்கிங் ஃபண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி சேர்த்து வச்சு வாங்குங்க. இந்த மாதிரி 2 months நெட் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்காதீங்க. ஃபைனலா இருக்கிற பேட் ஹேபிட் என்னன்னா, நிறைய பேர் அவங்களோட கிரெடிட் கார்ட்ஸ்ல 2 to 3 நோன் காஸ்ட் இஎம்ஐயை மந்த் ஓவர் மந்த் ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல என்ன பெரிய ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, சடனா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து உங்கள்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பில்லுமே நீங்க அந்த கிரெடிட் கார்டில் தான் ஸ்வைப் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அடுத்த மந்தோட அமௌண்ட்ல இருந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு போதுமான அளவு பணம் கட்ட முடியாம போயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு கம்பெனி சைட்ல இருந்து போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சேர்ந்து இன்கர் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் லோன் எடுத்து இந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் அப்படி நீங்க பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க ஒன்ஸ் இந்த பர்சனல் லோன் எடுத்து இந்த கிரெடிட் கார்டோட டெட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண பாத்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம், கிரெடிட் கார்டோட லிமிட் திரும்பவும் நம்மளுக்கு ஃபுல்லாவே இருக்கு, அதையும் நம்ம ஸ்வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு அதை திரும்பவும் ஸ்வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பர்சனல் லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டுமே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணி அதுலயுமே திரும்ப இஎம்ஐஸ் போட்டு அதுலயும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டின்ட்டு கட்டிட்டே போவாங்க. ஒரு நான் ஸ்டாப்பான டெட் ஸ்பைரல்குள்ள போயிட்டு மாட்டிப்பாங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்கோங்க.